Hey guys, welcome back to ARTNBC Academy. ஸோ இன்றைக்கான பாக்ஸ் கொஷின்ஸ் பார்ப்போம். உலக சுகாதார நிறுவனம் அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 1984 போதை என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கியது. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்ட உத்தரவின்படி அனைத்து சிகரெட் விளம்பரங்களிலும் மற்றும் அட்டைப்பெட்டிகளிலும் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற சட்ட ரீதியான எச்சரிக்கை இடம்பெற்றிருக்க வேண்டும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்பொழுது போதை அதாவது ட்ரக் என்ற வார்த்தையை பயன்படுத்த ஆலோசனை வழங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1984 வழங்கியிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய உத்தரவின்படி தான் அனைத்து சிகரெட் விளம்பரங்கள் மற்றும் அட்டைப்பெட்டிகளில் புகைப்பிடித்தல் உடல் நலத்திற்கு தீங்கானது என்ற சட்ட ரீதியான எச்சரிக்கை இடம்பெற்றிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா அதாவது புகைப்பிடித்தல் தடுப்பு சட்டம் எப்போ வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா May 1, 2004 வந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ புகையிலை எதிர்ப்பு சட்டம் May 1, 2004 வந்தது. அதேமாதிரி உலக புகையிலை எதிர்ப்பு தினம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா May 31. ஓகேங்களா? ஸோ உலக புகையிலை எதிர்ப்பு தினம் May 31. அதே மாதிரி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்துக்கோங்க 1948. ஸோ இதில் கேபிட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இருக்குது. ஸோ அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதே சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனோட கேபிட்டலும் சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஜெனீவா தான். இது 1995 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.